மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினத்தை முன்னிட்டு கடல் வளத்தை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் சைக்கிள் பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தக்கோலத்தில் தொடங்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு விழா ராஜாதித்ய சோழன் நினைவு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பான கடல் வளம் செழிப்பான இந்தியா என்ற கருப்பொருளுடன் நடத்தப்படும் இந்த சைக்கிள் பேரணி தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 2 குழுக்களாக கடற்கரையை விட்டு கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு மேல் 6553 கிலோமீட்டர் தூரத்தை 25 நாட்களில் கடக்க இருப்பதாக இந்த சைக்கிள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கு தக்கோலத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார். வரும் 31ஆம் தேதி அன்று கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவிடத்தில் தங்களது பேரணியை இந்த சைக்கிள் பேரணியை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். இப்பேரணியின் போது கலை நிகழ்ச்சிகள், பொதுமக்களை சந்தித்தல் ஆகிய நடைபெறுவதோடு தூய்மை பணி மற்றும் மரம் நடுதல் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் கடல் எல்லை பாதுகாப்பு, போதைப் பொருள் இல்லாத சமூகம், கடல் பாதுகாப்பில் மீனவர்களின் பங்களிப்பு உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த சைக்கிள் பேரணியுடைய நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.